ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைன் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பாஸ்தா வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தா ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாஸ்தாவை வேக வைக்க ஒரு 400 ml தண்ணீர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் 2 கப்பு பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ ஓரளவு முட்டையாக நல்லா தண்ணீர் வந்ததுக்கப்புறம் இந்த 2 கப்பு பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அது ஒரு 4 to 5 minutes வரைக்கும் நல்லா பாயில் ஆகணும். ரொம்ப கொலையும் விட்டுறக்கூடாது. ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு சைட் கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். டொமேட்டோ சாஸ் பிடிக்காதவங்க இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட காரத்திற்கு நம்ம 2லேருந்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலாக்கள்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானோடனே நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாயையும் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதை நல்லா வதங்கணும். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் இந்த வெங்காயமும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 minutes வதக்கினா போதும். இதுக்கப்புறமா நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். எக்கு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் போட போகிறோம். நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பாஸ்தாவுக்கு உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். இதை எல்லாத்தையுமே இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இது ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாஸ்தா வெந்துருச்சு. பாஸ்தாவை எப்பயுமே எடுத்து இந்த மாதிரி கத்தி இல்லை ஸ்பூனில் இப்படி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப குலையாமல் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வெந்திருக்கு. அப்போனா தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி கண்ணு உள்ள பாத்திரங்களில் கொட்டிக்கோங்க. நல்லா தண்ணி எல்லாம் நல்லா வடியணும். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா வடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோடு ஒன்று சேராமல் இருக்கும். இதில் லைட்டாக தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நான் விட்டுட்டேன். இப்போ நல்லா இந்த மசாலாக்கள் எல்லாமே ஒன்றா வதங்கி வந்துருச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த பாஸ்தாவை எல்லாத்தையுமே நம்ம இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவும் இந்த பாஸ்தாவும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா ரெசிப்பியை ஒரு 5 minutesல நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காமல் இது கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது கூட ஃபைனலாக நம்ம மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா ஒன்றோட ஒன்றா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டான யம்மியான எக் பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நூடுல்ஸ் வச்சும் செய்யலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான டேஸ்டான பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்தும் சாப்பிட்லாம். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இல்லை எடுத்துக்காம இந்த இதில் கரண்டியில் சாப்பிடு சாப்பிடு. மாடி வாய் தான் தெரியுது. எப்படி இருந்துச்சு?
இல்லை நீங்கள்